ஹாய் காய்ஸ், இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்து கடாயில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வந்துட்டு சூடானோன்னே நம்ம வந்துட்டு கடுகு போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையை வந்துட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதக்கிட்டதுக்கப்புறம் தக்காளி இதை போட்டு நல்லா வணக்கணும். வணக்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், அடுத்து பெப்பர் வந்துட்டு கேஷ் பெப்பர் இல்லாமல் இருக்கிறதுக்காக பெப்பர் போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் வந்தது நிறைய சத்து இருக்குது. இப்போ வந்துட்டு அதையும் ஆல்ரெடி ஒரு தடவை அடுத்து கல் உப்பு கொஞ்சம் ஆல்ரெடி ஒரு தடவை போட்டுருக்கே. மிளகாய் வாங்கி கொத்தமல்லி கெமிக்கல் அதிகம். அடுத்து வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிளகாத்தூள் வந்து எப்படி நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுனா தண்ணியில் கரைச்சா கரைஞ்சிதுன்னா நல்லது, கட்டியாக இருந்துச்சுன்னா கெட்டதுங்க. அடுத்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு காய்ஸ். வந்துட்டு குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. பாய் காய்ஸ், கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பை பை, see you.